வாங்க வீவர்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காரசாரமாக மொறுமொறுன்ட்டு சூப்பரான குண்டு குண்டு பஜ்ஜி செய்யலாம். நான் இன்றைக்கி முட்டை பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், முட்டை பஜ்ஜி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ரொம்ப காரசாரமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு டீ வச்சுட்டு இது கூட சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது செய்யறதுக்காக பாருங்கள், நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. வாழைக்காய், முட்டை பஜ்ஜிக்காக 2 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வெறும் கடலை மாவு தான் எடுக்கிறேன், பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுக்கலை. தேவையான அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் நான் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள், ரொம்ப காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன், கலர் கொடுக்கறதுக்காக. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பெருங்காய பொடி பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், ஆப்ப சோடா நான் இது பேக்கிங் சோடா போட்டிருக்கு. இது ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஆப்ப சோடாவும் பேக்கிங் சோடாவும் ஒன்றா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்ச் போடுங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கலந்துட்டு அப்புறம் கையில் கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நான் கலந்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இட்லி மாவு நம்ம கெட்டியாக கலப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு வாழைக்காய் தோல் சீவி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வாழைக்காய் சீவுற கட்டர் இருந்தால் அதில் சீவி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் கத்திலேயே கட் பண்ணுறேன். ரெண்டாக நான் கட் பண்ணிட்டேன். வாழைக்காவை நல்லா மெலிசாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முட்டை நடுவில் பாதி பாதியாக நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முட்டை பிடிக்காதவங்களாக இருந்தால் முட்டை பஜ்ஜி கடைசியாக செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கடைசியாக தான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இது பொரித்து எடுக்கலை. தனித்தனியாக வேணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ முட்டை பஜ்ஜிக்கு முட்டைக்கு கொஞ்சம் மசாலா நம்ம தடவிட்டு பொரிக்கலாம். மசாலாக்காக கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு பவுடர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையில் தடவிட்டு வச்சிடலாம். வெறும் முட்டை பொரிக்கிறத விட முட்டை பஜ்ஜியில் இந்த மாதிரி கொஞ்சமாக மசாலா, நீங்கள் மிளகாத்தூள் வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா தடவிட்டு பொரித்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப அதிகமாக உப்பு போடாதீங்க, கொஞ்சமாக லைட்டாக போடுங்க உப்பு. பாருங்கள், முட்டையில் மசாலா போட்டு வச்சுட்டு இப்போ மாவு நான் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. பாருங்கள், எண்ணெய் கொஞ்சமாக வெது வெதுப்பாக சூடாகும் போது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதால மாவு பஜ்ஜி கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும், கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ பொரித்து எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வாழைக்காய் பஜ்ஜி பொரித்து எடுத்துக்கிறேன். வாழைக்காவை நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாவில் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விடாதீங்க, கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஃப்ளேம் ரொம்ப ஹையாக வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆச்சு போட்டு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எப்படி இருக்குது, நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா குண்டு குண்டாக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிடுச்சு இந்த பஜ்ஜி. இதை எடுத்துகிட்டு அடுத்த ஈடு போட்டுக்கலாம்.
ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வைங்க. அடுத்த ஈடு போட்டுக்கலாம் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பஜ்ஜி பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போட்டு அப்படியே திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வரும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு இந்த பஜ்ஜி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஈடும் வெந்துடுச்சு. இதையும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், வாழைக்காய் வந்து ஓரளவுக்கு நான் பொரித்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம முட்டை பஜ்ஜி வந்து பொரித்து எடுத்துக்கலாம். முட்டை பஜ்ஜிக்கு மேல் போர்ஷன் நடு போர்ஷன் மேலே வர மாதிரி அப்படியே நீங்கள் போட்டு பொரிங்க, அடியில் போடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் முட்டை வந்து மேலே கட் பண்ண போர்ஷன் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து முட்டை உடையாமல் வரும் நல்லா. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரியாது. பாருங்கள், நான் இப்படி செய்கிறதால உடையாமல் வரும் முட்டை. பாருங்கள், கொஞ்சம் நேரம் திருப்பி போடாமல் வேக வச்சுட்டு அப்புறம் திருப்பி போடுங்க. நல்லா அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், முட்டை பஜ்ஜியும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ சர்வ் பண்ணுறத பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி முட்டை பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது கூட டீ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி காரசாரமான பஜ்ஜி நான் மிளகு பவுடர் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பஜ்ஜி. பாருங்கள், நான் கட் பண்ணி கூட காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் முட்டை பஜ்ஜி. நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு கப் டீயோ காஃபியோ வச்சுட்டு 2 பஜ்ஜி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.